ஆஃப்டர் மேரேஜுமே தே ஆர் பீயிங் லைக் எ பேச்சுலர். ஃபார் எக்ஸாம்பிள், பசங்களோட போய் அவங்க கேம் ஆடிட்டு இருக்கிறது, திருப்பி வீட்டுக்கு போய் கேம் ஆடிட்டு வந்தால் அந்த பொண்ணு எப்படி ஏற்றுக்கிறோம்? ஒரு ஹஸ்பண்டாக வந்து அவங்க வந்து பொறுப்பேற்றுக்காமல் அந்த மனைவிக்கிட்டே போயிட்டு இன்னும் அது மாதிரி ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர். இது வந்து லேடிஸ்க்கும் பொருந்தும். பட் அந்த மாதிரி வரல நான். பிகாஸ் நான் என் செக்மெண்ட் நான் பார்க்கும்போது நிறையா நான் மென் பார்க்குற வாசி நான் மென்னோட பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன் உங்களுக்கு நான். ஸோ இந்த ஒரு மெச்சூரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்கிற வாசி தான் நிறைய இஷ்யூ வச்சு ஆரம்பிக்குது. இது நான் சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரல் மெச்சூரிட்டி டிலே பண்ணானு. சில பேர் இல்லை நான் ஆம்பளையாக இருக்கேன். ஆம்பளைங்கிறது வேறு, ஒருத்தங்க வந்து அந்த ஒரு ஹஸ்பண்டாக மாறுறதுக்கு அது வேறு. சில பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டை மாறி இருப்பாங்க. அவங்க டக்குன்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபாதராக மாறும்போது கொஞ்சம் தடுமாறுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜுமே அவங்க மாறணும். இது மேரேஜுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஏன் மேரேஜ் பண்ணுறோம்? எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு மேரேஜ் தான் இல்லை. அவங்க எடுத்தோன்னே இப்போ வரைக்கும் ஞாபகம் வருது வந்து இன்டர்கோர்ஸ். எப்படி அந்த பெண்ணை நான் வந்து திருப்திப்படுத்த முடியும்?